என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கருத்துரை என்பது என்னுடைய 500வது தலைப்பு படைப்பு. ஒரு சில 10, 100, 500, 300 இப்படி இந்த வகையில் வரும்போது சிறப்பான படைப்புகளை எடுத்து போடுவதுண்டு. அதை நானும் படித்திருக்கிறேன். நான் அப்படி அல்ல. என்னுடைய சிந்தனை வழிகள் எப்படி சமூக நோக்கத்தை பார்க்கின்ற போது என்னுடைய வழிகள் வரியலாய் எப்படி உதிக்கிறதோ அதை அப்படியே எழுதிவிடுவேன். அது என்னுடைய இயல்பு. இது மிகையானது, அது மிகையானது என்று என்னுடைய படைப்பில் எதுவும் இல்லை. ஏறக்குறைய என்னுடைய கருத்தை நான் சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிறு இலக்கு. அதில் நான் எடுத்துக்கொண்ட கொள்கை என்பதும் இலக்கு என்பதும் என்னவென்றால், இது 500வது தலைப்பு. நான் இன்னும் ஏறக்குறைய 1200 தலைப்புகளில் உங்களுடன் என்னுடைய படைப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒரு சிறு இலக்கு நிர்ணயித்து இருக்கிறேன். அதோடு நான் வாழ்க்கையின் தத்துவங்கள் ஏறக்குறைய 37,000 தத்துவங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். அதை கூடிய விரைவில் என்னுடைய மதுரை கவி சுவையின் இன்ஸ்டாகிராமில் அதை வெளியிட ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறேன். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். நான் இப்போது உங்களுடன் கலந்து கொண்டு இருப்பது சமூக சீர்திருத்த கருத்துக்கள், சமூக சீரழிவுகள், தமிழருக்கு நேரும் கொடுமைகள், சில தமிழருக்கான வழிகாட்டியாய் இந்த சமூக கருத்துக்களை சொல்லி வருகிறேன். ஆனால் நான் தன்னம்பிக்கை தரும் வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்க்கையின் தன்னம்பிக்கை தரும் தத்துவங்களாகவே இருக்கும். அதை உங்களுடன் மிக விரைவில் மதுரை கவிச்சுவையின் இன்ஸ்டாகிராம் தொடங்கி அதில் தொடர்ந்து பயணிக்க முயற்சித்து கொண்டு இருக்கிறேன். அதை தொடங்கும்போது அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் தரும்படி முன்பே கேட்டுக்கொண்டு இந்த 500வது தலைப்பிற்குள் வருவோம். இந்த 500வது தலைப்பு என்பது அரசு ஆண்டால் போதும் பல்லாண்டு. தலைப்பு அரசு ஆண்டால் போதும் பல்லாண்டு. வாழ்க்கை என்ற வழித்தடம், அதில் மாறாமல் போகட்டும் மனிதநேயம். வாழ்க்கை என்ற வழித்தடம், அதில் மாறாமல் போகட்டும் மனிதநேயம். கவனம்தான் உன் பலம். கவனம் மாறினால் வாழ்க்கை தடம் புரளும். இளைஞனை கவனம்தான் உன் பலம். கவனம் மாறினால் வாழ்க்கை தடம் புரளும். கவனமே இன்று கவலைக்கிடம். காரணம் மனிதனின் சிந்தனை மதுவிடம். ஆனால் கவனமே இன்று கவலைக்கிடம். காரணம் மனிதனின் சிந்தனை மதுவிடம். மது மரணத்தின் உறவிடம். மதுவை நெருங்காதே, அது பலிபீடம். இளைஞனே, மது மரணத்தின் உறவிடம். மதுவை நெருங்காதே, அது பலிபீடம். குடியால் இறப்பது சகசம், இதனால் இல்லை வருத்தம்.
குடியால் மக்கள் இறப்பது சகசம், இதனால் இல்லை வருத்தம். குடியும் ஒருவித சமூக பழக்கம் என்பதுதானே அரசின் முழக்கம். குடியும் ஒருவித சமூக பழக்கம் என்பதுதானே அரசின் முழக்கம். சமூகக்கேடு ஒருபுறம், இயற்கையின் தூய காற்று இன்மை மறுபுறம். சமூகத்தில் சமூகக்கேடு ஒருபுறம், இயற்கையின் தூய காற்று இன்மை மறுபுறம். குடிநீர் இல்லாத நிலை, ஆனால் அரசுக்கு இதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு குடிநீர் இல்லாத நிலை, ஆனால் அரசுக்கு இதை பற்றி கவலை இல்லை. அரசுக்கு தேவை நீடிக்கணும் தன் ஆட்சி, அதுதான் அதன் வளர்ச்சி. அரசுக்கு தேவை நீடிக்கணும் தனது ஆட்சி, அதுதான் அதன் வளர்ச்சி. மக்கள் போனால் என்ன மாண்டு, அரசு ஆண்டால் போதும் பல்லாண்டு. மக்கள் போனால் என்ன மாண்டு, செத்து மரணித்து, அரசு ஆண்டால் போதும் பல்லாண்டு. இந்த கொள்கையின் நோக்கத்தை தயவு செய்து மக்களை ஆளும் அரசுகள் கொஞ்சமாவதும் பரிசீலித்து மக்களுக்கான ஆட்சியாய், மக்களுக்கான மறுமலர்ச்சியாய், மக்களுக்கான மகிழ்ச்சி தரும் ஆட்சியாய் அரசுகள் மக்களை ஆள வேண்டும். அதற்கு கடுமையாய் போராடி கூட மக்கள் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகைகளை அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.